உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். என்னோட ஒன் ஆஃப் த மெயின் மென்டார் இஸ் மிஸ்டர் பிரைன் ட்ரைசி. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு விரும்புகிறார். அவர் ஒரு இளமையாக இருக்கும்போது ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு விரும்புகிறார். எப்படியாச்சும் சம்பாதிச்சு ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு விரும்பினார். அப்படி விரும்பும்போது அவர் கொஞ்சம் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு கம்மியாக காசு இருக்கிறதுனால அவர் தள்ளி போட்டே இருக்கார். அது லா ஆஃப் அட்ராக்ஷனோ என்னமோ தெரியல, அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் பக்கத்து வீட்டில் ஒரு வாக்கிங் போகும்போது ஃப்ரெண்டு போல இருக்கு. ஓகே, அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, மிஸ்டர் பிரைன், நான் வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட வாக்கிங் போகும்போது இந்த கார் பற்றி பேசுனதா ஞாபகம் இருக்குது. என்னோட கார் வாங்கி கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. இது நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ யூ கேன் பே மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது. இந்த கார் வந்து அவர் ரொம்ப நாள் பார்த்து பொறாமப்பட்ட கார். அந்த காரே அவருக்கு வருதுன்னா ஹி வாஸ் ஹாப்பி. அந்த கார் வந்து அவர் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறார். ஸோ இப்போ வரைக்கும் அவர் சேர்த்து வச்ச காசு அந்த கார் வாங்குற அளவுக்கு இருக்குது. அதனால் அவர் சந்தோஷமாக அவர்கிட்ட பே பண்ணி அந்த கார் வாங்குறார். அந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார். சர்வீஸ் பண்ணும்போது இந்த பென்ஸ் ஷோரூமில் போயிட்டு அந்த ஆத்தரைஸ்டு இது கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கல. அவரோட ஓல்டு கார் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரேஜ் இருக்கு. அங்கே வந்து ஒரு இவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கார். அந்த பையன் வந்து ரொம்ப ஹைலி டேலண்டடான பையன் இவருக்கு தெரியும். அதனால அந்த ஷோரூமில் போய் கொடுக்காம இந்த பையன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாருன்னா, தம்பி நீ இந்த சர்வீஸ் பண்ணி தப்பா, நான் இவர் இந்த மாதிரி புதுசாக ஒரு செகண்ட்ஸில் ஒரு நான் கார் வந்து வாங்கியிருக்கேன், இதை சர்வீஸ் பண்ணித்தான்னு கொடுக்குறாரு. அந்த பையன்லாம் ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பிரைன் வராரு. ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஓகே, என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷனுக்கு அப்போ ஒரு சின்ன வால்வ் ஒன்று இருக்குது. அந்த வால்வ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபியூயல் நிறையா வரதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா பிரித்து தரும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். அந்த இன்ஜினுக்கு வர இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து இதை சர்வீஸ் பண்ணவங்க தவறுதலாக இந்த வால்வை திருப்பி வச்சுருக்காங்க. அப்போது ஃபியூயல் வந்து அதிகமாக இருந்ததுனால ஃபியூயல் கான்ட்ராக்ட் ஆகிட்டு கொஞ்சம் இன்ஜின் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்திருக்கு. பட் டோன்ட் வரி, நான் அதை வந்து சரி பண்ணிட்டேன். பட் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கீ கொடுத்துட்டு போகிறார். இவர் சொன்னது எல்லாமே புரிஞ்சது. கடைசியில் சொன்ன அந்த வேர்டு மட்டும் புரியல. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பி கேர்ஃபுல்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்லேயே வந்து அந்த கார் எடுக்கிறாரு. பொதுவாக அவர் இந்த கார் எடுக்கும்போது அவருக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட்ஸ் அப்படி ஆகும். அதுக்கப்புறம் பிக்கப் ஸ்லோவாக மூவ் ஆகி ரொம்ப தண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி போகும். ரைட், ஓகே, பென்ஸ் தான் இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். பட் அந்த டைம் அவர் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அப்படி எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு இந்த இன்ஜினோட பவர், அந்த பென்ஸ் காரோட ரியல் பவர், அந்த இன்ஜின் என்ன, அந்த கம்ஃபர்ட் என்னங்கிறது அப்போதான் அவருக்கு தெரியுது. அந்த பென்ஸ் காரோட உள்ள உட்காந்து ஓட்டுறதோட கம்ஃபர்ட்னஸ் அப்போதான் அவருக்கு புரியுது. அது அவரால் சடனாக ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கார். பட் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக அவ்வளோ இருக்கும்போது அவரால் எடுத்த உடனே கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பி கேர்ஃபுல்னு சொன்னதுக்கு உண்டான மீனிங் புரிஞ்சுது. ஓகே, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ நல்லா ஆயிடுச்சு, பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லியிருக்கு. ரைட், அப்போது என்ன ஒரு விஷயம் இதிலிருந்து கருத்தாக சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஆக்சுவலாக ஒரு பென்ஸ் கார் தான். நம்ம ஒரு பென்ஸ் கார் மாதிரி ஒரு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு பர்சனாக இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற சில வால்வ்ஸ் வந்து திரும்பி இருக்கலாம். ரைட், ஸோ அது எந்த ஒரு வால்வு நமக்கு திரும்பி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது எந்த இடத்துல கரெக்டாக யார் வந்து நமக்கு கரெக்டாக திருப்புவாங்கன்னு நமக்கு தெரியாது. ரைட், அது எப்போ வேணாலும் கரெக்டாக திரும்பி நமக்கு அதோட ரியல் பவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு தருணத்தை நம்ம எதிர்பார்த்து
அந்த ஒரு தருணத்துக்காக நம்ம நிறையா லேர்னிங்ஸ் நம்ம பண்ண ஒவ்வொரு வால்வாக திரும்பிகிட்டே இருக்கும். ஸோ எப்போ நமக்கு தேவையான கரெக்டான வால்வு ஒரு வால்வ் கரெக்டாக திரும்பும்போது we will get the maximum potential. நமக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பொட்டன்ஷியல் மாறுறதுக்கு ஜஸ்ட் ஒன் வால்வ் இஸ் டர்னிங் ஆன். அந்த ஒரு வால்வு எப்போ நமக்கு டேர்ன் ஆகும்னு தெரியாது. ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் வால்வ். எப்போ வேணாலும் அந்த வால்வ் டேர்ன் ஆகலாம். டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் வேறு மாதிரி ஆகும். ஸோ எப்போ அந்த வால்வு நமக்கு திரும்பும், எப்போ வேணாலும் திரும்பலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில் லேர்னிங் ப்ராசஸை நம்ம குறைச்சிட வேண்டாம். வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதை குறைச்சிட வேண்டாம். பல வால்வுகள் நமக்கு திரும்பிட்டு இருக்கலாம், அதோட திரும்பினதோட எஃபெக்டே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு வால்வு திரும்புகிற வரைக்கும் we have to wait பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இருக்கணும். அந்த வால்வு திரும்பும் போது நம்மளோட லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறும். நம்மளோட கெயின் சார்ட்டில் வயசில் நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம கெயின் சார்ட்டில் ப்ளூ ஜோன் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப குட்டியான ஒரு ஜோன். அந்த குட்டியான ஜோனில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்ளீட் அந்த 99.2% எஃபிஷியன்சி டோட்டலாக டவுன் ஆகிருக்கும். பட் அந்த ப்ளூ ஜோன் மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி கரெக்டாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதர் தென் இருக்கிற 99.2% ஆஃப் ஆல் அதர் ஜோன் will automatically get ready, right? ஸோ அது நம்மளோட கம்யூனிட்டி பாஷையில் 80-20 பாஷையில் நம்ம பேசணும் அப்படின்னா ப்ளூ ஜோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ப்ளூ ஜோனில் we have to focus